டயர் தயாரிப்பு மூலப்பொருட்கள் விலை உயர்வு மற்றும் சீன டயர் வரத்து அதிகரிப்பால் டயர் ரீட்ரேடிங் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு நலிவடைந்து வருகிறது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அளவில் 1000க்கும் மேற்பட்ட டயர் ரீட்டைலிங் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. போக்குவரத்து மிகுந்த நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு இந்த தொழில் நடந்து வருகிறது. போக்குவரத்து வாகனங்களின் உயிர்நாடி என கூறும் அளவிற்கு பாரங்களை சுமக்கும் தூணாக டயர் இருந்து வருகிறது. இதில் புதிதாக போடப்பட்ட டயர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை ஓடிய பிறகு தேய்ந்த டயர்களின் மேல் பகுதியில் ரப்பரை மாற்றி மிருதுவாக்கி பழைய நிலைக்கு கொண்டு வரும் தொழில்நுட்ப பணிதான் ரீட்ரேடிங் என்பது. இது டயர்களின் அளவுக்கு ஏற்ப இதன் பழுது நீக்கும் பணியானது மாறுபடும். இந்த தொழிலில் 2 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் 70 விழுக்காடு பேர் வேலையற்ற படித்த இளைஞர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது தொழில் மந்தநிலை காரணமாக கணிசமான தொழிலாளர்களே பணியில் உள்ளனர். வாகன உரிமையாளர்களின் இக்கட்டான காலகட்டத்தில் வாடகை, எரிபொருள், வங்கி தவணை கடன் போன்ற பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் வேளையில் புதிய வரவாக சீன டயர்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் தயாரிக்கப்படும் விலையில் பாதி விலைக்கு தரமற்ற சீன டயர்கள் பயன்பாட்டுக்கு வந்ததால் டயர் ரீட்ரேடிங் தொழிலில் நலிவடைந்து பல தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பினை இழந்து மூடப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் வெங்கடேசன். தொடர்ந்து அவர் நம்மிடம் கூறுகையில், கேசிங் வாங்கி ரீபில்ட் பண்ணாங்கன்னா எங்க பொழப்பு ஓடும், வண்டியாரும் கேசிங் கொடுக்குறவங்க பொழப்பு ஓடும். கேசிங் வாங்கி ரீபில்ட் பண்ணா 20,000 இருக்கு. சைனா டயர் அதோட கம்மியா தான் தரான்றாங்க, அதனால அதை வாங்கி போட்டுக்கிறாங்க. அது அரை பாட்டுன்னு கூட ஓட முடியுது, அதுவும் வெடிச்சு போயிருக்கு. இந்த தொழிலுக்கு மேலும் நெருக்கடி கொடுக்கும் வகையில் ரீட்ரேடிங் தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களான இயற்கை ரப்பர், பசை உள்ளிட்ட பொருட்களின் விலையை டயர் ரீபட்டன் தயாரிக்கும் பெரிய நிறுவனங்கள் தங்களின் விலையை அடிக்கடி உயர்த்தி வருவதாக கூறிய டயர் வியாபாரி பெருமாள் தொடர்ந்து தெரிவிக்கையில், மூலப்பொருட்கள் விலை வருஷம் 10%, 5% கூடிக்கிட்டே இருக்கு. அதனால இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரீட்ரேடிங் சார்ஜ் 7,000 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்னைக்கு 12,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. நாளுக்கு நாள் தொழில் மந்தமாக தான் இருக்கு. விலை ஏற்றத்தினால தான். விலை ஏற்றத்தினால 2வது டிரான்ஸ்போர்ட்டு அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகலைங்கிறாங்க. வாடகையெல்லாம், டீசல் செலவு, ரோடு செலவு இதெல்லாம் அதிகமாக ஆகிறதுனால வண்டிகள் ஓட்டங்கள் கம்மி. வரி விதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இந்த ரோடு டாக்ஸி அது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மலிவான சீன டயர்களின் வரவாலும் வரி உயர்வாலும் டயர் ரீட்ரேடிங்கிற்கு உண்டான தொகையினை நிர்ணயம் செய்ய முடியாத நிலையில் நஷ்டத்தை நோக்கி தொழில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்த டயர் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆறுமுகம் தொடர்ந்து கூறுகையில், இங்கே இருக்கக்கூடிய இந்தியா டயரை ஜாஸ்தியாக வரவழைக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும். சைனா டயர்களில் வெளிநாட்டு பொருட்களை இங்கே இது பண்ணுவது, அனுமதிப்பது சில வியாபாரிகளுக்கு குறைபாடுகள் வருகிறது. அதை நிவர்த்தி பண்ணால் இந்த தமிழக அரசும் இந்திய அரசும் சேர்ந்து செய்ய வேண்டும். எனவே டயர் ரீட்ரேடிங் தொழிலை அழியும் நிலையில் இருந்து காப்பாற்ற மூலப்பொருட்களின் விலையை மத்திய மாநில அரசுகள் கட்டுப்படுத்த வேண்டும். வரியிலிருந்து விலக்கு அளித்து மலிவான சீன டயர்களின் வரவை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாட்ஷாவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.